ஹலோ ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம மோத்திச்சூர் லட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது செய்கிறது ரொம்பவே ஈஸி, பார்க்கவே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். வாங்க இன்றைக்கி எப்படி இந்த லட்டு செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி 1.5 கப் கடலை மாவு எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் எந்த கப்பில் அளக்குறீங்களோ அதே கப்பில் அளந்துக்கோங்க. 1.5 கப். அப்புறம் ஒரே ஒரு சிட்டிகை ஆரஞ்சு ஃபுட் கலர் சேர்த்திக்கிறேன். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை கரைச்சிக்கோங்க, கட்டி இல்லாமல். நம்ம எப்போவும் செய்கிற பூந்தி லட்டு விட இதுக்கு கன்சிஸ்டன்சி கொஞ்சம் வாட்டரியாக இருக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு மாவை கலக்கிக்கலாம். இந்த அளவுக்கு தண்ணியாக இருக்கணும் மாவு. இப்போ மாவு ரெடியாக இருக்குது. அடுத்தது நம்ம சர்க்கரை பாகு ரெடி பண்ணிடலாம். சர்க்கரை பாகு செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி 1.5 கப் சர்க்கரை அளந்து எடுத்து வச்சுருக்கேன். அதில் 1 கிளாஸ் தண்ணி விட்டுறலாம். தண்ணி சேர்த்துட்டு இந்த சர்க்கரை பாகுக்கும் ஒரே ஒரு சிட்டிகை ஆரஞ்சு ஃபுட் கலர் சேர்த்திக்கோங்க. அப்போ தான் நம்ம லட்டு பார்க்க நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். இது பாகு கம்பி பதம் ஆகணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் நல்லா திக்காக இருந்தாவே போதும். கம்பி பதம் வர்றதுக்கு முன்னாடியே நம்ம இறக்கிடலாம். கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு இதை ஒரு 10 நிமிஷம் அப்படியே கொதிக்க விட்டுறலாம் மீடியம் ஃப்ளேமில். பாருங்கள், நல்லா கொதிச்சிட்ருக்கு. நம்மளோட சுகர் சிரப் ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது நம்ம பூந்தி செய்ய ஆரம்பிச்சிடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு தண்ணியாக இருக்கணும். ரொம்பவும் தண்ணி சேர்த்துறாதீங்க. நான் இன்றைக்கி இந்த பூந்தி செய்கிறதுக்கு இந்த டீ வடிகட்டி தான் யூஸ் பண்ண போகிறேன். உங்கள்கிட்ட சின்ன சின்ன பூந்தி செய்கிற கரண்டி இருந்தால் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்கள்கிட்ட இல்லைன்னா இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா குட்டி குட்டியாக பூந்தி கிடைக்கணும் உங்களுக்கு. ஒரு சிலது பெருசாக இருந்தாலும் பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பூந்தி ரொம்ப கிறிஸ்பியாக வேக விடக்கூடாது. கொஞ்சம் நமுத்த மாதிரி இருக்கும்போதே எடுத்துருங்க. மிதமான சூட்லேயே ஃப்ரை பண்ணுங்கள். இதை எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். பாருங்கள், நம்மளுக்கு பூந்தி எல்லாத்தையும் பொரித்து எடுத்தாச்சு. அடுத்தது நம்ம சர்க்கரை பாகில் சேர்த்துடலாம். 1-2 பெருசாக இருந்தாலும் சர்க்கரை பாகில் சேர்த்து வேக வைக்கும்போது அது மேஷ் ஆயிரும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. சுகர் சிரப்பு நான் முன்னையே ஸ்டவ்லேருந்து ஆஃப் பண்ணி எடுத்து வச்சிட்டேன். இப்போ மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணி சூடு பண்ணிகிட்ருக்கேன். இப்போது நம்ம செஞ்சு வச்சுருக்க பூந்தியும் இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை அப்படியே வேக விடலாம். ஸ்டார்டிங் பார்க்கும்போது நம்மளுக்கு சுகர் சிரப்பு அதிகமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் பூந்தி எல்லாத்தையும் நல்லா அப்சர்வ் பண்ணிடும். மிதமான சூட்லேயே வச்சு கிளறி விட்டுட்டே இருங்க. பூந்தி நல்லா அந்த சர்க்கரை பாகில் ஊறி நல்லா சாஃப்டாகணும். ஒரு 7 to 8 நிமிஷம் ஆகும். போக போக நல்லா திக்காக ஆரம்பிச்சிரும். பார்த்தீங்கன்னாவே தெரியும், நம்ம ஃபஸ்ட்டு பார்த்ததுக்கும் இப்போவுக்கும் நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியுது. கொஞ்சம் நல்லா திக்காகவே ஆரம்பிச்சிருச்சு. பாருங்கள், ரெடி ஆகிட்டே இருக்குது. நான் இன்றைக்கி 1 ஸ்பூன் நெய் சேர்த்திக்கிறேன். உங்களுக்கு என்ன நட்ஸ் பிடிக்குதோ அதை சேர்த்திக்கோங்க. பாதாம், முந்திரி, அது மாதிரி எது கூட நீங்கள் சேர்த்திக்கலாம். திராட்சை. நான் இன்றைக்கி முந்திரியை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்திருக்கேன். இது ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், நல்ல கன்சிஸ்டன்சி வந்துருச்சு. இது கொஞ்சம் லைட்டாக ஆறட்டும். அதுக்கப்புறம் நம்ம லட்டு பிடிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ரொம்ப சூடாக இருக்கும்போது பிடிக்க முடியாது. பாருங்கள், பூந்தியெல்லாம் குட்டி குட்டியாக ஷேப் அப்படியே இருக்குது. பார்த்தீங்களாவே உங்களுக்கு தெரியும். நெய் இல்லாட்டி எண்ணெயை கையில் தடவிக்கோங்க. தடவிட்டு கொஞ்சமாக எடுத்து
இது மாதிரி உருண்டையை உருட்டிக்கோங்க. கையில் நல்லா இப்படி ப்ரெஸ் பண்ணி இது மாதிரி உருட்டினீங்கனாவே அழகாக நம்மளுக்கு லட்டு ரெடி ஆயிரும். மீதி இருக்க பூந்தியும் இதே மாதிரி லட்டாக செஞ்சு வச்சுக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான மொட்டிச்சூர் லட்டு ரெடி ஆயிடுச்சு. பார்க்கவே பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது. டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருந்தது. கண்டிப்பாக நீங்களும் இந்த லட்டுவை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.